ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜேவி. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் எக்ஸலில் சம் ப்ராடக்ட். ஸோ சம் ப்ராடக்ட் வந்து ஏகப்பட்ட யூஸ் இருக்குது, நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம இப்போதைக்கு நம்ம எல்லா எக்ஸாம்பிளும் பார்க்க முடியாது, பார்ப்போம். நான் இப்போ ஒரு 4-5 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ சம் ப்ராடக்ட் வந்து அன்லிமிட்டெட் எக்ஸாம்பிள் இருக்குது, நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க கான்செப்ட் பார்ப்போம். ஸோ பேசிக்காக சம் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டல் இருக்குது. ஸோ சாதாரணமாக நம்ம டோட்டல் சம் ஃபார்முலா இருக்குல்ல, ஸோ அதனுடைய வேலையும் செய்யும் இது. ஸோ சம் ப்ராடக்ட் வந்துட்டு ஸோ சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அரே 1 அரே 2, ஸோ இந்த மாதிரி எத்தனை இதுனாச்சும் போயிட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா ஜஸ்ட் சம் பண்ணோம். நம்ம சாதாரண சம் என்ன பண்ணுமோ அதையும் பண்ணோம். இப்போ வந்து எனக்கு குவான்டிட்டி இருக்குது, ப்ரைஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எனக்கு சம் வேணும்னா அதையும் பண்ணோம். சம் ப்ராடக்ட் ஸோ அரே 1 கமா போட்டு அரே 2. ஸோ என்ன பண்ணணும்னா 2 × 1000, 4 × 255. ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து சம் பண்ணி கொடுக்கும். ஸோ எப்படி நீங்கள் பாருங்கள், மேலே சம் பண்ணால் அப்படி பண்ணுவோம். 2 × ஸோ சாரி, நான் வந்து ரெஃபர் பண்ணாமல் கொடுத்துட்டேன். ஸோ ரெஃபரன்ஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், தனித்தனியாக வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன பண்ணோம்னா மொத்தமாக மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் வந்து சம்மு ரெண்டுமே சேர்த்து பண்ணோம். ஸோ இது வந்து பேசிக் யூஸ் இது. ஸோ அடுத்து எக்ஸாம்பிள் பார்ப்போமா. அடுத்த அட்வான்ஸ் யூஸ் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டார் மூன் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்டார் எத்தனை வாட்டி இருக்குது நம்ம கவுண்ட்டு போட்டு போகணும்ல, அதாவது கவுண்ட் டிப் யூஸ் பண்ணி ஸோ ரேஞ்சில் ப்ராக்கெட்டில் ஸோ ஸ்டார் எத்தனை இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல. ஸோ இதே ஃபங்க்ஷனை வந்து நம்ம சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ சம் ப்ராடக்ட் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து 2 ஐஃபன் மட்டும் போட்டுக்கோங்க. ஐஃபன் போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் ஈக்குவல் டு போட்டு நமக்கு வந்து என்னது ஸ்டார் தானே வேணும். ஸோ ஸ்டார் டைப் பண்ணிக்காங்க. டைப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம கவுண்ட்டு பண்ணுற அதுவும் பண்ணோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம நிறையா அடிஷ்னலாக மல்டி ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம கவுண்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஒரு 4-5 டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இதோட லென்த்து, ஸோ இது எத்தனை கேரக்டர் இருக்குது, இது எத்தனை கேரக்டர் இருக்குது, இத்தனை கேரக்டர் இருக்குது. ஸோ இந்த கேரக்டர்லாம் எனக்கு சம் பண்ணி ஒன்றா வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன பண்ணுவோம், கேரக்டர் எத்தனை கேரக்டர் லென்த் யூஸ் பண்ணுவோமா. ஸோ லென்த் யூஸ் பண்ணி ஸோ 4 கேரக்டர் 6 கேரக்டர், ஸோ இது எல்லாமே சம் பண்ணால் நமக்கு வந்து 24 வருதா. ஸோ இதே வந்து நம்ம இதிலே இந்த ஃபார்முலாவில் நம்ம பண்ணலாம். சம் ப்ராடக்ட் இதில் வந்து லென்த் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ அந்த லென்த்தை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி சரி பார்த்தீங்கன்னா 24 இருக்கா. ஸோ இங்கே 24 வந்துச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வீலுக்குப் என்ன பண்ணுவோம், ஸோ வீலுக்குப் பண்ணுவோம்ல. ஸோ எனக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் ப்ராடக்ட் வந்து எனக்கு வேணும், ஆன்சர் வேணும், ஓகேங்களா. ஸோ இந்த கம்ப்யூட்டருக்கு எனக்கு வந்து இந்த ப்ரைஸ் வேணும். ஸோ எனக்கு ப்ரைஸு கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா சம் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே நம்ம தேட போகிறோம். ஸோ கம்ப்யூட்டர் ப்ராடக்ட் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து
ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணணும், கம்ப்யூட்டர் தேட போகிறோம். ஸோ கம்ப்யூட்டர், ஸோ இது வந்து ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார் போட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் என்ன வேணும் நமக்கு, ப்ரைஸ் வேணுமா. ஸோ ரிசல்ட்டு அடுத்து ஒரு ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா ஸோ மவுஸ் கொடுத்தீங்கன்னா மவுஸ் வரும். வந்துச்சுங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து வீலுக்கப்பும் யூஸ் பண்ணலாம். ஸோ வீலுக்கப்பில் நீங்கள் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து மல்டிபிள் கண்டிஷன் கூட யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நான் வந்து இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து மவுஸ் இது வந்து குவான்டிட்டி மாற்றிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மவுஸ் இங்கே ஒரு மவுஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம அடிஷ்னல் ஒரு மவுஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸு 6 குவான்டிட்டி 2000 வந்து இது. ஸோ இதே வந்து நான் வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ நம்ம டைப் பண்ணிக்கலாம், விடுங்க, ஒன்றும் இல்லை. ஸோ சம் ப்ராடக்ட் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது, மவுஸுன்றது வேணும். ஓகேங்களா. அதுக்கு வந்து ஈக்குவல் டு, ஸோ நம்ம ரேஞ்சு செலக்ட் பண்ணிட்டு என்ன வேணும் நமக்கு, மவுஸு. ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே மவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கண்டிஷன் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ 2 கண்டிஷன்லாம் இல்லை, எத்தனை கண்டிஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு குவான்டிட்டியில் ஸோ இதுக்கு ஒரு இது கண்டிஷன் முடிஞ்சுன்னா அதுக்கு வந்து இடையில் வந்து ஸ்டார் ஆட் பண்ணிக்கணும். ஸோ மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, சம்போட டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறீங்க. மறுபடியும் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அது லுக் ஆஃப் வேல்யூ, அது மவுஸுன்றதை அந்த ரேஞ்சு கொடுத்துட்டு ஈக்குவல் டு மவுஸுன்னு கொடுக்குறீங்க. அப்புறம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி ஸ்டார் போட்டு மறுபடியும் அடுத்த கண்டிஷனுக்கு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எனக்கு 6 குவான்டிட்டி இருக்கிற மவுஸுடைய ப்ரைஸு எனக்கு வேணும். ஓகே, இப்போ வந்து ஸ்டார் கொடுத்துட்டு இப்போ வந்து எனக்கு ரிசல்ட் என்னது, 6 குவான்டிட்டியுடைய மவுஸுடைய ரிசல்ட்டு என்னதுன்றது பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா 2000 வந்துருச்சுங்களா. இதே வந்து குவான்டிட்டி வந்து 4ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலோடைய குவான்டிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் கண்டிஷன். ஆனால் வீலுக்கப்பில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இதில் நீங்கள் யூஸ் பண்ணி அழகாக உங்களுக்கு ஆன்சரை கொண்டு வரலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சம் ப்ராடக்ட்டு. ஸோ இதே மாதிரியும் நிறையா இதுக்கு யூஸ் பண்ணலாம் சம் ப்ராடக்ட்டு. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.